ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் வருகின்ற ராகு கேது பயிற்சியால் பணம் கொட்டப் போகும் 6 ராசிகளை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ராகு கேது பயிற்சியானது பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஆங்கில தேதிக்கு 21/3/2022 அன்று இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறார்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி 12/4/2022 அன்று இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறார்கள். இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியால் பணவரவு யாருக்கெல்லாம் சிறப்பாக அமைய இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் மிதுன ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு ராகு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலும் கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் அமர இருக்கிறார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு 11ஆம் இடத்தில் அமர்வது ஒரு பெருத்த ராஜயோக நிலை அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவானுக்கு 11ஆம் இடம் ஒரு சிறப்பான இடங்க. ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது ராஜயோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடியவர். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகம் சித்திக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லாங்க வருகின்ற 21/3/2022 பிறகு. இப்போ மிதுன ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 வருடமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கோச்சாரமே சரியில்லை. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி காலம், அஷ்டம சனி காலம், இப்படி பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக மிதுன ராசிக்காரர்கள் பட்ட துன்பங்களுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய அனுபவ பாடங்களை சனி பகவான் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வருகின்ற ஏப்ரல் 30க்கு பிறகு இந்த அஷ்டம சனி தொல்லை முடியுது. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி அதிசாரமாக சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஒரு 75 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். மீண்டும் 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுபன்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அஷ்டம சனி தொல்லை உங்களுக்கு முழுவதுமாக விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதாவது இந்த கஷ்டகாலம் முடிந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. வருகின்ற 21/3/2022 பிறகு ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வது தாங்க பெருத்த ராஜயோகம். அப்போ வருகின்ற 21/3/2022 பிறகு ஒரு 18 மாதங்கள் ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில், அதுவும் செவ்வாய் வீட்டில் அமர இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருத்த ராஜயோகத்தை கொடுக்க போகிறதுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்போ 2.5 வருஷமாக அஷ்டம சனி நடந்ததுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் முடக்கம், தொழில் தேக்கம், உத்தியோக இழப்பு, உத்தியோகத்தில் டீ ப்ரொமோட்டு, தேவையற்ற இடமாற்றம், மேலும் திருமண தடை. அதாவது எப்படின்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்த்ததுனால இப்போ 2.5 வருஷமாக வரன் பார்த்துட்டே இருப்பாங்க நிறைய பேர், ஆனால் திருமணமே அமையாது. எப்படின்னா அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் திருமண தடை இப்போ 2.5 வருஷமாக, மனைவி மக்களை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை, எல்லா பணத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை, எவ்வளவு முயற்சித்தாலும் எந்த ஒரு காரியமும் நடக்கலைங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு விபத்து, கண்டம், பெருத்த அவமானங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி பலவாரும் உங்களை பாடாப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கண்டக சனி, அஷ்டம சனி காலத்தில் மிதுன ராசிக்காரர்கள். மேலும் வருகின்ற 21/3/2022 பிறகு லாபஸ்தானத்தில் அமரப்போகும் ராகு பகவான் தாங்க உங்களை கோபுர உச்சியில் வச்சு அழகு பார்ப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அதாவது நீங்கள் வானளாவிய வளர்ச்சியை எட்ட முடியுமா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானால் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும். சரி, ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதனால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும்? அதிர்ஷ்ட மழை பெய்யும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. 11ஆம் இடம் தாங்க நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்வது வருகின்ற 21/3/2022 பிறகு 18 மாதங்களுக்கு பல வழியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மிக பிரமாண்ட கிரகங்க. பெரும் பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அவர் லாபஸ்தானத்தில் அமர்வது பெருத்த ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கும், நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும் வருகின்ற 21/3/2022 பிறகு. அந்த வருகின்ற 21/3/2022 பிறகு குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியை பார்க்க முடியும்.
முடக்கமாக இருந்த தொழிலெல்லாம் இனிமேல் எடுத்து செய்ய முடியுங்க. இனிமேல் தொழிலில் அபார வளர்ச்சியை எட்ட முடியும் மிதனராசிக்காரர்கள், இது உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முழுவதுமாக நீங்கிவிடும் மிதனராசிக்காரர்களுக்கு. அதே போல் உத்தியோகத்தில் உயர் பதவி இனிமேல் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி தொல்லையும் முடிய போகுது. அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர இருக்கிறார். இனிமேல் 18 மாதங்களுக்கு உங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய சிறப்புகளை பார்க்க போறீங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாம் முழுவதுமாக நீங்கிவிடும். உங்களுக்கு தொல்லை கொடுத்த மூத்த அதிகாரிகள்லாம் விலகிடுவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. மேலும் புதுசாக ஒரு சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நிறைய பிரகாசிக்க முடியும். நிறைய ஜனவசியம் கிடைக்கும். புதுசாக ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு. அதே போல் இப்போ 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு செல்ல முடியாமல் நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும். இப்போ பணம் கட்டிலாம் ஏமாந்துருப்பீங்க நிறைய பேர் அஷ்டம சனி காலத்தில். ஆனால் உங்களுக்கு அஷ்டம சனியும் முடியுது. ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். வருகின்ற மார்ச் 21 தேதிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்ல முடியும். மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம் அமைய போதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை முழுவதுமாக நீங்கிவிடும். எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வை கொடுக்கக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். அந்த இடத்துல பிரம்மாண்டராக அமரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முழு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனை நீங்கும். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் முழுவதுமாக நீங்கிவிடும். ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடிஞ்சிடுங்க மிதனராசிக்காரர்களுக்கு. இப்போ 2.5 வருஷமாக திடீர் வழக்குகள்லாம் வந்திருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கிறது வருகின்ற 21/3/2022 பிறகு. அதே போல் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த திருமண தடையெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கிவிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்த்ததுனால குடும்ப விருத்தி இல்லாத அமைப்பை கொடுத்திருப்பார். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கால விரயம் தான் நிறைய ஏற்பட்டிருக்கும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் சரியான நேரத்தில் நடக்கலைங்க. அதாவது 10 நாளில் செய்ய வேண்டிய காரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நாள் ஆகுதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் முழுவதுமாக உங்களுக்கு மாறும். இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு. அதாவது நீண்ட நாளைக்கு பிறகு இப்போ மிதனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்பட போகிறது. அதாவது வாழ்க்கையில் இனிமேல் ஏறுமுகம் தாங்க மிதனராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு நிறைய சிறப்புகளை பார்க்க போறீங்க வருகின்ற ராகு கேது பயிற்சியால் மிதனராசிக்காரர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சினால ஒரு அதிகப்படியான யோகத்தை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியும் ஒன்று தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே போல் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை விட்டு விலக இருக்கிறார். அதாவது கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகுவதே பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்வதும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த தனயோகத்தை கொடுக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வருகின்ற 21/3/2022 பிறகு அபரிதமான வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியும். பொதுவாக ராகு பகவானுக்கு இந்த 3, 6, 11 ரொம்ப சிறப்பான இடங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த 18 மாதங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அஷ்டலட்சுமி நம்மளை தேடி வருமா. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க வருகின்ற 21/3/2022 பிறகு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு ராசிக்குள்ளே இருந்தார். ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். கேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது அதாவது உங்களை நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட இருந்தே குழி பறிக்கிற கிரகம் கேது பகவான். அவர் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அவங்க ராசிக்குள்ளே இருந்தார். அப்போ நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தில் ஒரு தெளிவு இருந்திருக்காது. அதாவது ஒரு திக்கு தெரியாத காட்டில் இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. கேது பகவான் ராசிக்குள்ளே இருக்கும்போது மனக்குழப்பத்தை கொடுத்துட்டே இருந்திருப்பார்.
அப்போ மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் இப்போ 1.5 வருஷமாக. அப்போ பார்த்தீங்கன்னா ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி இருப்பீங்க. ஒரு சில பேர் கேது பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்தனால எந்த ஒரு காரியம் தொட்டிருந்தாலும் அந்த காரியத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷனாக தான் பார்த்துருப்பீங்க. ஒரே எப்போதும் இப்போ 1.5 வருஷமாக, அதாவது எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த கோபம், அதே போல் ப்ரெஷர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த நிலையெல்லாம் மாறும் இனிமேல். ஏன்னா கேது பகவான் உங்கள் ராசி விட்டு விலகி இருக்கிறார் வருகின்ற 21/3/2022 பிறகு. அதே போல் ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதே போல் 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண தடை, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கல்யாணம் பண்ண முடியலங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு 1.5 வருஷமாக. அதே போல் வெளிநாடு செல்ல முடியல, அதே போல் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்குள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, இப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, உங்களை விட மூத்த வயது நபர்களால் பிரச்சனை, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராகு 6ஆம் இடத்துல அமர்வதனால பெருத்த ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். சரி, ராகு 6ஆம் இடத்துல அமர்வதனால உங்களுக்கு என்னென்ன யோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா பாக்கியமும் சேரும் உங்களுக்கு. ராகு பகவானுக்கு 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். வருகின்ற 21/3/2022 பிறகு 18 மாதங்கள் ராஜயோகத்தில் திளைக்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்வதனால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடையாக நின்ற அனைத்து காரியங்களும் வெற்றில முடியும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மூலம் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் தங்களது சொந்த காலில் நிற்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ராகு பகவான் 6ஆம் இடத்துல அமர்வதனால. அதாவது நீங்கள் மகுடம் சூடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த அளவுக்கு அதிகார யோகத்தையும் அரசு அந்தஸ்தையும் கொடுப்பார் ராகு பகவான் 6ஆம் இடத்துல அமரும் பொழுது. அப்போ இன்னும் 18 மாதங்களுக்கு ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. 6ஆம் இடம் கடன், நோய், வழக்க சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல ராகு அமர்வதனால கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுவதுமாக வெளிவர முடியும். இப்போ யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்வதனால. அதே போல் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் முழுவதுமாக நீங்கிவிடும். குடும்பத்தில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்வதனால. அதே போல் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் கட்டுப்படுங்க. ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்வது அவ்வளவு சிறப்பு. அதே போல் உத்தியோக விஷயத்திலையும் சரி, மேலதிகாரிகள் தொல்லைகள் இருந்தனா மேலதிகாரிகள்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏதாவது எதிர்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்ப்புகள்லாம் அகன்று நீங்கள் தொழிலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் வருகின்ற 21/3/2022 பிறகு. அதாவது உங்கள் காட்டில் அடமழை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்புகளை கொடுப்பார் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு அமர்வது. பணம் பல வழியும் நிறம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுப்பார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே போல் அதே காலகட்டத்தில் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா மிக்க பலத்தோடு ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். குரு பகவானுக்கும் சிறப்பான இடம் 5ஆம் இடம், ராகு பகவானுக்கும் 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு. உத்தியோக விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாடு விஷயங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறப்பான தீர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க வருகின்ற 21/3/2022 பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அடுத்து வருகின்ற ராகு கேது பயிற்சியால் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது இப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ராகு பகவானுக்கு 3ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். ராகு பகவான் 3ஆம் இடத்துல அமரும் பொழுது அதாவது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதாவது தொட்ட முயற்சிகள் எல்லாம் கைகூடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்வது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் கும்ப ராசிக்காரர்களுக்கு. இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். கேது பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். அதே போல் 7 சனி காலம் வேற கும்ப ராசிக்காரர்களுக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ராகு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தனால பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்மந்தமாக வழக்கு, வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, கார் வாங்க முடியல, வீட்டுக்கு போர் போட முடியல, மனசில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். தாயாருக்கு மருத்துவ செலவு, அதே போல் பதவி உயர்வு இல்லை, குடும்பத்தில் சுபகாரிய தடை,
அதே போல் மேல் படிப்பு படிக்க முடியல அப்படிங்கிற நிலையெல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து கொடுத்துட்டே இருந்தார். அதே போல் கேது 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் பிரச்சனை, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும் கும்பராசிக்காரர்கள். ராகு பகவானுக்கு ஒரு உரித்தான இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல ராகு அமர்வதனால இந்த 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பெறும். இந்த வண்டி வாகனம், இடம், பூமி, கட்டடம், சொத்தில் இருக்கிற பிரச்சனை, தாயாருக்கு இருக்கிற பிரச்சனை, உயர் பதவி யோகம், இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகளை கொடுக்கும். அதே போல் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வதனால. பணம் பார்த்திங்கன்னா பல வழி வரும். ராகு பகவானுக்கு 3ஆம் இடம் சிறப்பான இடங்கிறதுனால அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும். அப்போ பணம் பார்த்திங்கன்னா 4-5 வழிகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். 3ஆம் இடத்துல ராகு அமர்வது அவ்வளவு சிறப்புங்க. அதே போல் குரு பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெருத்த மாறுதலை கொடுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு. அப்போ ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்வதனால உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3ஆம் இடம் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம். அப்போ மனசில் ஒரு புது தைரியங்கிறது உங்களுக்கு இருக்கும், ஒரு புதிய பாதைங்கிறது தெரியும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல அமர்வதனால. அதே போல் பார்த்தீங்கன்னா தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும். 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம், அதில் ராகு அமர்வதனால. அதே போல் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு யுகமான காலங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதனால போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு. அதே போல் கமிஷன், ஏஜென்சி, இதில் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் ராகு 3ஆம் இடத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்புங்க. அப்போ வராத பணமெல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்வதனால. அப்போ வருகின்ற 21/3/2022 பிறகு ஒரு 18 மாதங்கள் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும். வெற்றி ஸ்தானத்தில் ராகு, பிரம்மாண்ட ராகு அமர்வதனால அதாவது பல மடங்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பார் ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்வதனால. அப்போ புதிய பதவிகள்ங்கிறது கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு 3ஆம் இடத்துல அமரும் பொழுது. அப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகும், உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்கும், சொந்த தொழில் வியாபாரம்லாம் சிறப்பு பெறும். முக்கியமாக வியாபாரத்துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அதே போல் உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும் ராகு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது. அதே போல் எதிரிகள் மூலம் லாபம் கிடைக்கும். உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் நிர்மூலம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்துல அமர்வதனால வருகின்ற 21/3/2022 பிறகு அதாவது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த காலத்தை தவற விட வேண்டாம். கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லைங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவானோ ராகு பகவானோ பார்த்தீங்கன்னா சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதனால பெருத்த மாற்றங்களை, பெருத்த உயர்வுகளை கும்ப ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். மேலும் வருகின்ற ராகு கேது பயிற்சினால கேது பகவான் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் யுகமான இடத்துல அமர்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார் வருகின்ற 21/3/2022 பிறகு. கேது பகவானுக்கும் 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடங்க. இப்போ ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது தான் அபரிதமான ராஜயோகத்தை கொடுக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கும் இப்போ கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்வது பெருத்த ராஜயோகம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் ராசிக்குள்ளே இருந்தார், கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு நிழல் கிரகம், அதுவும் பிரமாண்ட நிழல் கிரகம் ராசிக்குள்ளே இப்போ 1.5 வருஷமாக சஞ்சாரம் செய்தனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் எதிலும் ஒரு நாட்டம் இல்லாத அமைப்பு, கௌரவ அந்தஸ்தெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை, அதே போல் உத்தியோக உயர்வு இல்லாத அமைப்பு, எதிலும் ஒரு நாட்டம் இல்லாத அமைப்பு, எதிலும் ஒரு திருப்தி இல்லாத அமைப்பு, ஒரு இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ரிஷபராசிக்காரர்களுக்கு 1.5 வருஷமாக. அதே போல் தொழில் தேக்கம், தொழில் முடக்கம், எதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவை தான் பார்த்துருப்பீங்க 1.5 வருஷமாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்கள் ராசி விட்டு விலகுவதே உங்களுக்கு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு. அதே போல் கேது பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்வதும் பெருத்த ஒரு யோகத்தை கொடுக்கும், அதுவும் ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்வதனால எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தை விட வலிமையான கிரகம் பார்த்தீங்கன்னா கேது பகவான்.
அப்போ கேது 6ஆம் இடத்தில் அமர்வதனால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு ஸ்தானம். அப்போ கேது 6ஆம் இடத்தில் அமர்வதனால கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக நீங்கள் விலக முடியும். ரிஷப ராசிக்காரர்கள் வருகின்ற 21/3/2022 பிறகு கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் முழுவதுமாக நீங்கிவிடும். அதே போல் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல் ஏமாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மாறிவிடும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு கேது 6ஆம் இடத்துல அமர்வதனால இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஏமாந்திருந்தா கூட, ஏதாவது இழந்திருந்தா கூட அது திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்துவிடும். அதே போல் சரியான பாதையில் உங்களை பயணிக்க வைப்பார் கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால. அதனால் இது கேது 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருத்த யோகங்கள் கிடைக்கும். நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும். வராத பணமெல்லாம் வந்து சேரும். பட்டம் பதவிகள் தேடி வருங்க. உயர் பதவிகள் தேடி வரும். திருமண பாக்கியங்கள் கூடி வருங்க. 7ஆம் இடத்துல கேது இருந்து அவர் திருமண தடையை கொடுத்துட்டே இருந்தார். அந்த நிலை மாறுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், திருமண தடை, குடும்பத்தில் சுபகாரிய தடை இதெல்லாம் முழுவதுமாக விலகிவிடும். ரிஷபராசிக்காரர்கள் இனி பொலிவு பெறுவார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இதே காலகட்டத்தில், அதாவது கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருத்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிஷபராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சினால பெருத்த மாற்றங்களை, பெருத்த முன்னேற்றங்களை பார்க்க முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். நிறைய பணப்புழக்கத்தையும் பார்க்க முடியும். அதாவது குரு பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்குங்க. அதனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில் திருப்பு முனையை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்து வருகின்ற ராகு கேது பயிற்சினால பெருத்த யோகத்தை, பெருத்த பணவரவை பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா ராகு கேதுகளுக்கெல்லாம் இந்த 3, 6, 11 பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான இடம். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது 3ஆம் இடத்துல ஒரு 18 மாதங்கள் தங்க இருக்கிறார். இந்த காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கேது பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது வாகன நஷ்டம், கட்டட நஷ்டம், சொத்து இழப்பு, உடல் பாதிப்பு, மனசில் நிம்மதி இல்லை, தாயாருக்கு கஷ்டம், உயர் பதவியில் தடை, குடும்பத்தில் சுபகாரிய தடை இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார் 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான். அதே விட ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லை, சொந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, மேலதிகாரிகள் தொல்லை, இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த தொழிலில் ஒரு திருப்தி இல்லாத அமைப்பு. அதாவது உங்களுடைய திறமைகள் வெளியில் தெரிஞ்சிருக்காது 10ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யும்போது. அதாவது குடத்தில் இட்ட விளக்காக நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த நிலை மாறும். பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். கேது பகவானுக்கு 3ஆம் இடம் சிறப்பான இடங்கிறதுனால கேது 3ஆம் இடத்துல அமரும் பொழுது மனசில் ஒரு புது தைரியத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். கேது பகவானுக்கு 3ஆம் இடம் சிறப்பான இடங்க. அதனால் ஒரு அசட்டு துணிச்சல்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். வருகின்ற 21/3/2022 பிறகு நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் அந்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அப்போ போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசாங்க யோகங்கிறது ரொம்ப ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ராசிக்கு அதிபதியே சூரியன், அரசு கிரகம். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது 3ஆம் இடத்தில் அமர்வதனால அரசாங்க வாய்ப்புகள் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு ஒரு 18 மாதங்கள் கேது 3ஆம் இடத்தில் இருப்பதனால அதாவது நிறைய பணப்புழக்கத்தையும் பார்க்க முடியும். அரசாங்கத்தின் மூலம் அனுகூலங்களை பெற முடியும். அதாவது யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்டு, டெண்டர் இதன் மூலம் ஆதாயத்தை பெற முடியும். பணம் சரளமாக புழங்கும். சொந்த தொழில், வியாபாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு பெறும். வியாபாரம் முக்கியமாக செழிப்படையும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை விட்டு கேது விலகுவதனால. அப்போ உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கும் உயர் பதவி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 21/3/2022 பிறகு அதாவது உங்களுக்கு தடையாக இருந்த எல்லா காரியமும் விலகி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடிக்க முடியும். அப்போ உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவி தானாகவே தேடி வருங்க.
வருகின்ற 21/3/2022 பிறகு. அதே போல் குடும்பத்தில் இந்த சுபகாரிய தடைகள்லாம் விலகி குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனசில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இனிமேல் தான் கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தான். கேது 3ஆம் இடத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கிவிடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்க்க முடியும். உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா அதாவது புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் தேடி வரும். பட்டம் பதவிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் சரளமாக புழங்குங்க. வராத பணம் எல்லாம் வந்து சேரும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். அதனால் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்வதனால. அடுத்து வருகின்ற ராகு கேது பயிற்சினால தனுசு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெருத்த ராஜயோகம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வருகின்ற 21/3/2022 பிறகு கேது பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா பெருத்த ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேது பகவானுக்கு 11ஆம் இடம் என்றைக்குமே ஒரு சிறப்பான இடம். கேது 11ஆம் இடத்தில் இருக்கும்போது பணம் பார்த்தீங்கன்னா 2-3 வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துவிடும். அப்போ தனுசு ராசிக்காரர்களும் இந்த ராகு கேது பயிற்சினால் வாழ்க்கையில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். இப்போ தனுசு ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 சனியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறாங்க. இப்போ 7.5 சனி உங்களை விட்டு விலக போகுதுங்க, அதாவது சீக்கிரமாகவே. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பார்த்தீங்கன்னா விரைவில் பலம் பெற இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானே ரொம்ப பலம் இழந்து இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் முழுமையை பார்க்க முடியாது. தனுசு ராசிக்காரர்கள் இப்போ 1.5 வருஷமாக எதுலேயும் ஒரு நாட்டம் இல்லாத அமைப்பு. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். எப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வீக்காக இருந்ததுனால. அதே போல் பணப்புழக்கத்தையே பார்த்துருக்க முடியாது. அதாவது அசையக்கூடிய பொருளெல்லாம் அசையாமல் நின்றுருக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 1.5 வருஷமாக உங்கள் ராசிக்கு அதிபதி வீக்காக இருந்ததுனால நிறைய ஏமாற்றங்கள் நிறைய இழப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஆளே மாறி இருப்பீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5 சனி பிரச்சனை உங்கள் ராசிக்கு அதிபதி வீக்காக இருந்தது தான். உங்கள் ராசிக்கு அதிபதி ரொம்ப பலவீனமாக இருந்தார் இப்போ 1.5 வருஷமாக. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே பலவீனமாக இருந்ததுனால தாழ்வு மனப்பான்மை, மனசில் தைரியம் குறைஞ்சிருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் முன்னேற முடியுமா அப்படிங்கிற நிலையெல்லாம் இருந்திருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதுங்க. வருகின்ற ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல பெருத்த மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியும் பலம் பெற இருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இப்போ தனுசு ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்தினால எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிருக்கலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த காலகட்டத்தில் ரொம்ப வீக்காக போயிட்டார், அதான் பிரச்சனை. அப்போ கேது பகவான் லாபஸ்தானத்திலேயே அமர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் இடத்துல ஆட்சி நிலை பெற இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு முழு பலம் கிடைக்க இருக்கிறது. அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னா பெருத்த மாற்றங்களை நிறைய பணப்புழக்கத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ கேது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும்? முக்கியமாக கேது சுக்கிரன் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நீண்ட நாளை ஆசைகள் பூர்த்தியாகும். மேலும் 11ஆம் இடம் நம்முடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அரசியல் பதவி கிடைக்கும், அரசாங்க பதவி கிடைக்கும், சொந்த தொழில் வியாபாரம்லாம் சிறப்பு தரும். வருகின்ற 21/3/2022 பிறகு கேது பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதனால உயர் பதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். வாகன யோகம் பூமி யோகம்லாம் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைப்புங்க. முக்கியமாக பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. கேது பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்வதனால அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பலம் பெறுவதனால அப்போ தனுசு ராசிக்காரர்களும் பெருத்த யோகத்தை அனுபவிக்க முடியும். அதாவது 7.5 சனி தொல்லையும் முழுவதுமாக விலக இருக்கிறது. சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலக இருக்கிறார். ஏப்ரல் 30க்கு பிறகு அதிசாரமாக ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனி வந்தாலும், அதாவது ரிவேஸ் ஆகி சனி பகவான் மீண்டும் வந்தாலும் வக்கரகதியில் தான் வருவார். அப்போ சனி பகவானால் உங்களுக்கு இனிமேல் தொல்லை இருக்காது. உங்கள் ராசிக்கு அதிபதியும் பலம் பெற இருக்கிறார். கேதும் லாபஸ்தானத்துக்கு போகிறார். பெருத்த மாற்றங்களை, பெருத்த அதிர்ஷ்டங்களை, பெருத்த பண வரவுகளை தனுசு ராசிக்காரர்கள் பெற முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.